அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏப்ரல் 23, 2024 செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கான முக்கியமான நியூஸஸ் தினமணியில் என்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம். ஹெட்லைன்ஸ்லேருந்து கொஞ்சம் பேஜஸ்க்கு பொலிட்டிக்கல் நியூஸ் அண்ட் ஜென்ரல் நியூஸஸ் தான். ஸோ டேரெக்டாக இன்றைக்கான திருக்குறள் என்னன்றதை பார்த்துருவோம். எல்லாருக்கும் எல்லாம் நிகழ்பவை எஞ்ஞான்றும் வல்லறிதல் வேந்தன் தொழில். எல்லோரிடத்திலும் நிகழ்கின்றவை எல்லாவற்றையும் எக்காலத்திலும் ஒற்றரை கொண்டு விரைந்து அறிதல் அரசனுக்குரிய தொழிலாகும்னு ஒற்றாடல் அப்படின்ற அதிகாரத்தில் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. அடுத்ததாக கேண்டிடேட்ஸ் செஸ்ஸில் சாம்பியன் பட்டம் வென்றிருக்கார் குகேஷ். இதன் மூலம் அவருக்கு வயது 17. மேலே சின்ன ஷார்ட் நியூஸாக கொடுத்துருப்பாங்க, ஒரு நிமிஷம் வாசிக்கிறேன் பாருங்கள். கேண்டிடேட்ஸ் செஸ் வரலாறு படுத்தார் குகேஷ். கனடாவில் நடைபெற்ற கேண்டிடேட்ஸ் செஸ் போட்டியில் இந்தியரும் சென்னையை சேர்ந்தவருமான குகேஷ் சாம்பியன் ஆனார். இதன் மூலம் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டிக்கு தகுதி பெற்ற அவர் அந்த சாம்பியன்ஷிப்புக்கு தகுதி பெற்ற இளம் போட்டியாளர் என்ற புதிய சாதனை படைத்துள்ளார் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்ததாக அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்துக்கு முதல் முறையாக பெண் துணைவேந்தர். அலிகார் முஸ்லீம் பல்கலைக்கழகத்துக்கு முதல் பெண் துணைவேந்தராக நயிமா கத்தூன் திங்கட்கிழமை நியமிக்கப்பட்டார் கொடுத்துருக்காங்க. 1920ஆம் ஆண்டு பல்கலைக்கழகத்தின் வேந்தராக பேகம் சுல்தான் ஐகான் என்ற பெண் நியமிக்கப்பட்டார். இந்நிலையில் 100 ஆண்டுகளுக்கு பிறகு பெண் ஒருவர் துணைவேந்தராக நியமிக்கப்பட்டிருப்பது குறிப்பிடத்தக்கதுன்னு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இன்றைக்கான நியூஸஸ் அவ்வளோதான். இதோட ஹேண்ட் ரிட்டன் பிடிஎஃப் கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் கொடுக்குறேன், வேணுறவங்க யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இதோட ஷார்ட் வெர்ஷன் கரண்ட் அஃபேர் நம்ம சேனல் இருக்குது, வேணுறவங்க அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு நியூஸில் சந்திப்போம். தேங்க்யூ.